அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து ஆர்ஆர்பியை பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இதுக்கெல்லாம் அதிகமா கவனமே செலுத்துறது கிடையாது. பொதுவா நம்ம தமிழ்நாட்டு எக்ஸாமோட நம்ம நிறுத்திடுறோம். சென்ட்ரல் எக்ஸாம் அதிகமா யாருமே கவனம் செலுத்த மாட்டீங்க. ஏன்னா பல்கான வேகன்சி, சம்பளம் அதிகம், நிறைய பெனிஃபிட். சென்ட்ரல் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே ஆர்ஆர்பிலால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். இப்போ ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்குமே இப்ப வந்து குரூப் டி கேட்டகரியில தான் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 10th படிச்சிருந்தா போதும், 10th பிளஸ் ஐடிஐ இது மாதிரி இதுல எதனா ஒண்ணு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பேசிக் பேவே பாருங்க 18,000 சம்பளம். 18,000 உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு 27,000 உங்களுக்கு மாசம் சம்பளம் வரும். 27,000 மாசம் வந்து சம்பளம் வரும். அதுக்கு மேல நிறைய பெனிஃபிட் இருக்கு. இப்போ வந்து பே கமிஷன் வேற மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு பே கமிஷன் வந்துடும். அப்படி பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 35,000 35,000க்கு மேல உங்களுக்கு சம்பளம் வந்துடும். மாசமே உங்களுக்கு 35,000 சம்பளம் வந்துடும். நல்லா பாத்துக்கங்க, சம்பளமும் அதிகம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வயசு ஏஜ் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் இருக்கு. வேகன்சியை பாத்தீங்கன்னா 22,000 வேகன்சி. 22,000 ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு 22,000 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல அட்மிஷன் நடந்து இருக்கும். ஆனா ஒன்னு வெப்சைட்ல வந்து அதுக்கான வெப்சைட் வந்து ஓபன் பண்ணல. அவங்க பாத்தீங்கன்னா 20/2/2026 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஆனா வெப்சைட்ல ரயில்வே ஆர்ஆர்பி சென்னையில போனீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஒன்னும் ஓப்பன் ஆகல. அவங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு அது வெப்சைட் வந்த உடனே உங்களுக்கு நான் வீடியோல சொல்லுவேன். இது கம்பல்சரி 10th, அதாவது 10th தான் குவாலிஃபிகேஷனு. அதனால இதுல கம்பல்சரி எல்லாருமே எழுதுங்க. எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதுங்க. இதுல ஈஸியா பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு மேக்ஸ், சைக்காலஜி நல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு வேலையும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு தடவையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். புரியுதுங்களா? எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் உங்களுக்கு டைம் ஓடும். இப்ப 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து நீங்க ஆன் பண்ண உடனே உங்க கம்ப்யூட்டர்ல டைம் ஆன் ஒன்னு இருக்கும். உங்களுக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். இதுல என்னன்னா சென்ட்ரல் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. அப்ப 3 கொஸ்டின் நீங்க தப்பா எழுந்தீங்கன்னா 1 மார்க் குறைச்சிருவாங்க. 3 கொஸ்டின் நீங்க தப்பா போட்டீங்க அப்படின்னா 1 மார்க் குறைச்சிருவாங்க. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அதுக்கு அடுத்தது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து ஜஸ்ட் அதை நான் அடுத்த ஸ்டேஜ்ல சொல்றேன். அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல். அவ்வளவுதான். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நேரா என்னது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப கம்மி. நான் சிலபஸ் இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இது எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சயின்ஸ் தான் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி மேத்ஸ் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ரீசனிங் பாருங்க 30 கொஸ்டின்ஸ். ரீசனிங் எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃபா இருக்காது. இப்ப சப் இன்ஸ்பெக்டருக்கு, பிசிக்கு எழுதுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கொஸ்டின். இதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது என்னன்னா நான் சிலபஸ்ல உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன். அது மாதிரி அப்ப மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் தான் நடக்க போகுது. அப்ப 100 கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இது வந்து 90 நிமிஷம் எழுத போறீங்க. இது நல்ல ஒரு வாய்ப்பு. இதை யாருமே விட்டுறாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. இவ்வளவு வேகன்சி உங்களுக்கு கிடைக்காது. வர்ற நேரத்துல நீங்க நல்லா யூஸ் பண்ணி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப அது உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பாருங்க. நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், எல்சிஎம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினாவே இருந்துச்சு பாருங்க. மென்சுரேஷன், டைமண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் லாஸ், ஜாமெண்ட்ரி, டிக்னாமெட்ரி, ஸ்கொயர் ரூட், காலண்டர், கிளாக், ஃபிராக்ஷன், ஹெச்சிசிஎஃப், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அல்ஜிப்ரா, எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏஜி,
பைப்ஸ், இது மாதிரிதான். இது எல்லாமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எஸ்ஐலையும் இல்ல பிசி. ஆக்சுவலா இப்ப பிசிக்கெல்லாம் எல்லாருமே இந்த சம் எல்லாமே போட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் ஒருவேளை பிசி கை கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க. இப்ப அவங்க எல்லாம் இது மாதிரி சென்ட்ரல் எக்ஸாம் போங்க. சென்ட்ரல்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் பாருங்க. ரீசனிங் வந்து அனாலிசிஸ், கோடிங், டிகோடிங், ரிலேஷன்ஷிப், ஜம்பிளிங்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு நான் இதை பிடிஎஃப் கொடுக்குறேன். இதை நீங்க பாருங்க, எல்லாமே உங்களுக்கு இருக்கு பாருங்க. அப்போ சிலாகிசம், வென் டயக்ராம், கன்க்ளூஷன் எல்லாமே உங்களுக்கு என்னது சிலபஸ் நான் இன்ச்சு பை இன்ச்சா கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல இருந்தா உங்களுக்கு என்னது கொஸ்டின்ஸே இருக்கும். அடுத்து ஜென்ரல் சயின்ஸை பாருங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், அதாவது வாழ்வியல், அறிவியல். புரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியே நல்லா பாத்துங்க. அதுல இருந்தா நிறைய கேட்கறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஜென்ரல் அவேர்னஸ் பாருங்க. உங்க ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், அப்புறம் பாலிட்டிக்கு, இது மாதிரி புக்கு என்னென்ன ரொம்ப முக்கியமான புக்கு, ஆத்தர்ஸ், இந்த மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்கணும். இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன், இதெல்லாம் ரொம்ப படிக்கணும் அப்படின்னு. இது வந்து இது வரைக்கும் ஸ்டேஜ் 1. இப்ப நாம வந்து ஸ்டேஜ் 2, அதான் பிஇடி எக்ஸாம் சொன்னோம்ல. இதுல என்னன்னா, இதுல மென்னுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப மென்னு என்ன பண்ணணும் அப்படின்னா 35 கிலோ வெயிட் கொண்டதை 100 மீட்டர் 2 நிமிடத்துல போகணும். 35 கிலோ வெயிட் உங்களுக்கு ஒரு பேக்கை கொடுத்துருவாங்க. அதை 100 மீட்டர் தூரம் 2 நிமிஷத்துல நீங்க அதை கடக்கணும். இதே உமன்ஸா இருந்தா 20 கிலோ கொடுப்பாங்க. அந்த 20 கிலோ பேக்கை வச்சுக்கின்னு 100 மீட்டர் 2 நிமிஷத்துல கடந்துடலாம். அதெல்லாம் கடந்துடலாம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, 1000 மீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்ட், ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. 1000 மீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்ட் கடக்கணும். இதே ஃபீமேலா இருந்தா 1000 மீட்டர் வந்து 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ள கடத்தணும். இதெல்லாம் ஆல்ரெடி கடந்துருவீங்க. இதை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு என்னது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் ரெஃபர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, யாருமே விட்டுறாதீங்க. இது வந்து குரூப் டி வந்து இவ்வளவு வேகன்சி வந்திருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல நிறைய ப்ரிப்பேர் பண்றாங்க. இதுக்குன்னு உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனா சவுத் சைட்ல கம்மி. அதனாலதான் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்க வராங்க. இப்ப நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க, நல்லா இதுக்கு எக்ஸாம் தமிழ்லே உண்டு. அதனால நீங்க தமிழ்லையும் ஏதிக்கலாம். இதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப பிசியில போயிட்டீங்க, இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பிசி எக்ஸாம் எழுதி கிடைக்கல. இப்ப அவங்க எல்லாம் இந்த ஆர்ஆர்பியை யூஸ் பண்ணிக்க. நாம இதுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றோம். நாம எப்படி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றோம்னா, ஆன்லைன்ல உங்களுக்கு எப்படி ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இல்ல, அது மாதிரி நான் உங்களுக்கு செல்லுல ஒரு லிங்க் அனுப்பிடுவேன். அதுல 1.5 மணி நேரம் டைம் ஓடிக்கினே இருக்கும். உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வரும். அதுல எப்படி இருக்க பேசுடு அதே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். டெய்லியுமே ஒரு டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் வந்து ஷெடியூல்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல போடுவேன். ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கம்மி தான், 500 ரூபாய் மட்டும்தான் ஃபீஸ். இது மாதிரி நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா 7904182924 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த நம்பர்ல ஜிபே, போன்பே, பேடிஎம் எது வேணாலும் நீங்க இதை யூஸ் பண்ணி நீங்க போட்டு எங்க வாட்ஸ்அப்புக்கு, இதான் வாட்ஸ்அப் நம்பரு, இதுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டாலும் சரி. நாம 10ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஷெடியூல்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஷெடியூல் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புறேன். தேங்க்யூ, நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆர்ஆர்பியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு மாதிரி யாருன்னா படிக்கிறாங்க அப்படின்னா 10th தான் குவாலிஃபிகேஷன். 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கு உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு 4-5 மாசம் தான் உங்களுக்கு எக்ஸாம், அதுக்குள்ள வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா நீங்க அதில் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு நேராக போயிடலாம். வெரி ஆல் தி பெஸ்ட். வீடியோ பாக்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.